நாடாக இருந்து இது துண்டாகவில்லை. பல மதங்களை கொண்ட நாடாக இருந்து இது துண்டு போடப்படவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாடு துண்டு துண்டாக செதறாமல் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த குட்டி இலங்க அதுல தனிநாடு வேணும் கேட்கிறான். இங்க அது இல்ல, அதே கட்டுக்கோப்போட ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு அழகான சட்ட புஸ்தகத்தை நீங்கள் பாபர் மசூதி விஷயத்தில் பயன்படுத்தினீர்களா? சட்டத்தை மதிக்க வேண்டியவர்கள் மதித்தீர்களா? எல்லா மட்டங்களிலையும் முழுக்க முழுக்க சட்டம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்று சொன்னால் இது பாபர் மசூதி விஷயத்தில் தான். பாபர் மசூதி விஷயமாக தெளிவா சொல்றேன், ஒரு பொறுமையாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். பாபர் மசூதி விஷயமாக நாங்கள் எத்தகைய வழிமுறையை அதிரடியை நாங்கள் எடுத்தாலும் எங்க மீது குற்றம் வராதுங்கிற அளவுக்கு அது மீறப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பயங்கர வழிமுறைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அது பதிலடி, உணர்ச்சி கொந்தளிப்பு என்று சொல்ற அளவுக்கு எங்களை அடுக்கடுக்காக நீங்கள் துரோகம் செய்தீர்கள். அரசியல் சட்ட புஸ்தகத்தையும் தோண்டி குழி தோண்டி புதைத்தீர்கள். இந்த நாட்டினுடைய மானம் மரியாதை குழி தோண்டி புதைத்தீர்கள். இது கீழே இருந்து மேல வரைக்கும் நீதிமன்றங்கள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து பாபர் மசூதி விஷயத்தில் அநீதி இழைத்திருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஆரம்பிக்கிறது? 1528 அந்த பாபர் மசூதி கட்டப்படுகிறது. இப்ப 2009 கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்ப 1528 கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் 420 வருஷ காலமாக அது பள்ளிவாசலாகவே இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். பள்ளிவாசல் கட்டப்பட்டது 1528. அதுல இருந்து எவ்வளவு நாள் அந்த பள்ளிவாசலா இருக்குது? கட்டி 5 வருஷம் ஆன பள்ளிவாசலா? 10 வருஷம் ஆன பள்ளிவாசலா? 420 ஆண்டு காலமாக அது பள்ளிவாசலாகவே தான் இருக்கிறது. எதுவரைக்கும் பள்ளிவாசலாக இருக்கிறது? 1949 ஆண்டு டிசம்பர் 23 தேதி வரைக்கும் அது பள்ளிவாசலா. நல்லா கவனிக்க வேண்டும். இடிச்சதுதான் டிசம்பர் 6, இடிச்சதுதான் 1992. நம்மிடத்திலிருந்து பறிச்சது 92 இல்லை. பள்ளிவாசல் நம்மிடமிருந்து பறிபோனது 92 கிடையாது. எப்படி பறிக்கப்படுகிறது? 1949 ஆண்டு, அதாவது சுதந்திரம் அடைஞ்ச மறு ஆண்டு, நாடு விடுதலை அடைந்த மறு ஆண்டு, வெள்ளக்காரங்காலத்தில் எல்லாம் வராத ஒரு பிரச்சனையை இந்த சங்க பரிவாரத்தினர்கள் உண்டாக்குறார்கள். எப்படி உண்டாக்குறாங்க? 1949 டிசம்பர் 23 தேதி இஷா தொழுகையை, இரவு தொழுகையை முடித்துவிட்டு முஸ்லிம்கள் வீடுகளுக்கு போய்விடுகிறார்கள். இஷா தொழுகை வரைக்கும் அங்க நடக்கிறது. அதுதான் அந்த பள்ளிவாசல் நடந்த கடைசி தொழுகை. இஷா தொழுது விட்டு சென்ற பிறகு நள்ளிரவில ஒரு 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் பள்ளிவாசல் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்று மேடை இருக்கும் இல்லையா, பிரசங்கம் செய்வதற்கான மேடை, அந்த பிரசங்கம் செய்வதற்கான மெம்பர் என்று சொல்லக்கூடிய மேடையில ராமர் சிலையை வைக்கிறார்கள், சீதை சிலையை வைக்கிறார்கள், லட்சுமணருடைய சிலையை வைக்கிறார்கள். பள்ளிவாசல் சுவர்களில் எல்லாம் காவியினால் ராமர் லட்சுமண் சீதை உருவங்களை வரைகிறார்கள். காவி கட்டியினால் அந்த ராமர் லட்சுமண் சீதைகளை அந்த சுவர் முழுவதும் வரைகிறார்கள். மெம்பர் படியின் மீது அந்த சிலைகளை வைக்கிறார்கள். வைத்துவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையில தொழுக போறாங்க முஸ்லிம்கள். அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? 50 பேர் கொண்ட கும்பல் கூடிக்கொண்டு ராமபிரான் அவருடைய ஜென்மஸ்தானத்திலே அவதரித்து விட்டார். என்ன செஞ்சிட்டாரா? அதான் வந்துருச்சான். இந்த ராமர் சிலையை உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, இந்த பள்ளிவாசலை ஆக்கிரமிச்சு எடுத்துக்கிட்டாங்க முஸ்லிம்கள். பொறுக்க மாட்டாம ராமர் அவரா என்ன செஞ்சிட்டாரு? என்று சொல்லி உட்கார்ந்துட்டாரு. எங்க? பள்ளிவாசலுக்குள்ள ராமர் பிரான் அவருடைய ஜென்மஸ்தானத்திலே எழுந்தருளி விட்டார் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டு பள்ளிவாசலுக்கு தொலை வந்த மக்களை தடுக்கிறார்கள். பள்ளிவாசல்ல இஷா தொழுதுட்டு போன மக்களை சுபுகு தொழுவதற்கு காலை தொழுகைக்கு வருகிறார்கள். அங்க ஒரு கும்பல், இந்த கல்ல வைத்த கும்பல், கற்சிலைகளை கொண்டு வந்து அந்த பள்ளிவாசல்ல கொண்டு வைத்த கும்பல் என்ன சொல்லுது? ராமபிரான் சீதை எல்லாம் அவ்வளவே வந்துட்டாங்க. இங்க கூட ஒருத்தன் பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம திடீர் நகர் இருக்கா இல்லையா, அந்த திடீர் நகர்ல கேட்க நகரா, டி நகரா, டி நகர், டி நகர்ல நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கினாங்க. அப்ப நம்ம கலைஞர் அப்ப முதலமைச்சர் பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி கட்ட போற நிலையில என்ன பண்றாங்க என்று கேட்டா, பள்ளிவாசலுக்கு உள்ள அந்த இடத்துக்கு காலி இடத்துல போய் குழிய தோண்டி அதுல ஒரு பிள்ளையார் சிலை வச்சுட்டு காலையில் என்ன செய்யறாங்க? பிள்ளையார் வந்துட்டார், எங்க இடம் இது? காசு கொடுத்து வசூல் பண்ணி வாங்கின அந்த பள்ளிவாசல் எடுத்து என்ன பண்ணாங்க? எங்க இடம் தான். எங்க இடம் தான் சொந்தம் கொண்டாடுறதுக்கு கண்டுபிடிச்ச வழிமுறை என்ன?
பிள்ளையார் அப்படி பொத்துக்கிட்டு வர்றாரு. என்னடான்னு பார்த்த உடனே அதுல அதிமுகவுல எம்கேடி சுப்பிரமணியன் ஒரு எம்எல்ஏ இருந்தான். இவன் அந்த வேலையெல்லாம் பண்ணது. இவன் அந்த சிலையை கொண்டு வைத்தது. அப்ப கலைஞர் முஸ்லிம்கள் முறை என்னையா இது அநியாயமா இருக்குது, ஏன் நாங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு இடம், இந்த இடத்துல இந்த மாதிரி சிலையை கொண்டாந்து வச்சு பிள்ளையாருக்கு உள்ளதுங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட அன்னைக்கு கொஞ்சம் கரெக்டா இருந்தார். இப்பதான் ரொம்ப மோசமா போயிட்டார். முஸ்லிம்கள் விஷயத்துல ரொம்ப பாரபட்சம். இப்பதான் என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர ஆரம்பிச்சாரோ ஒரு கட்டத்தில் அப்பவே மாறி போயிடுச்சு. இயல்பாகவே நம்ம மேல அக்கறை உள்ளவராக ஒரு காலத்தில் இருந்தார். அதனால இயல்பாக நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டோம் அந்த மாதிரி இருந்த காலத்துல. அப்ப என்ன பண்றாரு, என்னன்றா பிள்ளையார் சிலை வரும் விசாரிங்கடான்னு சொன்ன உடனே கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல பிள்ளையார் சிலையை காணான்னு கம்ப்ளைண்ட் வருது. தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பிள்ளையார் சிலையை காணாமனு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த சிலை தான் இது எப்படி பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு கேட்டா என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, ஒரு மரத்தூள் இருக்குல்ல, குழி வெட்டி மரத்தூளை கொட்டி 2 ஐஸ் கட்டிய பெரிய கட்டியை போட்டு பிள்ளையார் சிலையை வச்சு மூடி போட்டாங்க. மூடணும் என்னாவே இந்த ஐஸ் தண்ணி கரைய கரைய மரத்தூள் ஊறுமா, ஊறுன உப்புமா அப்படி சிலை மேல வருது. இப்படி சிலையை போச்சு போட்டாங்க. முதல்ல கடவுளை போச்சாச்சு, புதைச்ச கடவுள் என்ன செய்யறாரு, அவரா மேல வரணுமா இல்லையா, அதுக்கு என்ன பண்ணி பண்ணாங்க கேட்டா மரத்தூளை கொட்டி அதுக்கு மேல ஐஸ் கட்டியை வச்சு அதுக்கு மேல பிள்ளையார வச்சா என்னவாவு, மரத்தூள அந்த தண்ணி ஊற ஊற இப்படி உப்பிட்டு வருமா இல்லையா, இப்படியே சிலை மேல வருது. பாதி வராம இருக்கு. இதான் டெக்னிக். தன்னால வந்துட்டான்னு சொல்றது பத்தி அதான் வந்திருக்குது. காலையில பார்க்கும்போது 2 இன்ச் இருந்துச்சு, இப்ப 6 இன்ச் இருக்குது. இதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு டயலாக் பண்ணி செஞ்சாங்க. அவர் என்ன செஞ்சாரு, உள்ள தோன்றா என்ன அதிகாரிகள் ஒழுங்கா செயல்பட்டாங்க. தோண்டி எடுத்து கடைசியில ஆளு எம்எல்ஏ தான் ஆளுன்னு கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணி அந்த இடத்துக்கு முஸ்லிம்கள் கையில கொடுத்து அது பள்ளி வாசல கட்டினாங்க. நம்ம சென்னையில் நடந்த இதே விளையாட்டை தான் அன்றைக்கு செஞ்சாங்க. அப்ப கலைஞர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, அரசியல் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார். ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறான், கள்ளத்தனமான இடம் கிடையாது, ரோட்டை பிளாக் பண்ணி கட்டின கோயில் இடம் கிடையாது, மக்களுடைய பணத்தில் வாங்கின இடத்தை நீ எப்ப உரிமை கொண்டாடுவ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி கடாசினார். இதே மாதிரி அன்னைக்கு கடாசி இருக்கணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், 1949 ஒரு பள்ளிவாசல் கொண்டே சிலையை வச்ச உடனே நீ என்ன பண்ணிருக்கனே, அங்க நம்ம அதிகாரிகள் இருக்கான், வட்டாட்சியர் இருக்கான், போலீஸ் இருக்கான், அங்க ஒரு மாநில முதலமைச்சர் இருக்கான், கோவிந்த வல்லப பந்து காங்கிரஸ்காரன் ஊபியில முதலமைச்சரா இருக்கிறான், முதலமைச்சர் இருக்கான், பெரிய நேர்மையின் சிகரம் சொல்லக்கூடிய பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கனே, எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர்ல என்ன செய்யல, ராமரும் சீதையும் அவதரித்து விட்டார்கள் எஃப்ஐஆர் போடல. என்ன பண்றாங்க, 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் நள்ளிரவிலே புகுந்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று அந்த படிகளில் சிலைகளை வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு எஃப்ஐஆர் போடப்படுது. பைசாபாத் காவல் நிலையத்தில் அந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு இருக்கிற 1949 டிசம்பர் 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எஃப்ஐஆர்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதக்கூடிய முதல் தகவல் அறிக்கை. அதை வச்சுதான் அப்புறம் வழக்கு தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு நடத்துவாங்க. அப்ப எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த எஃப்ஐஆருக்கு என்ன நடவடிக்கை எடுத்த, உன்னை எதுக்காக வேண்டி நாங்க உன்னை பிரதமர் ஏத்துக்கிட்டோம், உன்னை எதுக்கு நாங்க முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னை எதுக்கு நாங்க கவர்னர் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னை எதுக்கு கலெக்டர் எஸ்பி கமிஷனர் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த ட்ரெஸ்ஸுக்காக வேண்டியா, உனக்கு 2 கொம்பா முளைச்சிருக்குது, எதுக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம்? நீ அரசியல் சாசனம் அப்படி கொடுக்க சொல்லுகிறது மரியாதை. யாராவது பொறுப்பாளர்கள் இருந்தா தான் நமக்குள்ள பிரச்சனைகள் வராம இருக்கும். அதுக்கு தானடா மரியாதை கொடுத்தோம். நீ அரசியல் சாசனப்படி இந்த நாட்டில் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? சமாதான சிற்பி என்று சொல்லக்கூடிய நேரு இருக்கிறாரு, பள்ளிவாசலுக்கு பூட்டுறான். என்ன செய்யறான், 420 வருஷ காலமாக பள்ளிவாசலா இருந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு ராத்திரில கொண்டே சிலையை வச்சுட்டு எங்க இடம்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும், நீ தூக்கி வெளியே போடாத, திறந்து விடுறான். என்னடா விளையாடுறீங்க, 50 பேரை பிடிச்சி உள்ள போட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சங்க பரிவாரம் அந்த வேலையை செஞ்சிருப்பானா?